வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். நம்ம இன்னைக்கு சிவா ரோஸ் கார்டன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பச்சை பயிறு குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நல்லா சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ரிச் புரோட்டீன் கலந்தது, நல்ல சத்தானதும் கூட. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிவா ரோஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. வாங்க குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பச்சை பயிறு குழம்பு பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் சிறு பயிறு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து பண்ணினாதான் குழம்பு வந்து நல்லா சுவையா இருக்கும். வாங்க வறுத்துக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுச்சு பயிறு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு 2 தண்ணியில கழுவிக்கிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான இந்த மசாலா ஐட்டம், வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி மசாலா ஐட்டம்லாம் போட்டு குழம்பு ரெடி பண்ண போறோம். அடுப்புல ஒரு சின்ன குக்கர் வச்சிருக்கோம். உங்க வீட்டுக்கு எவ்வளவுக்கு சமைப்பீங்களோ அந்த அளவுக்கு குக்கர் எடுத்துக்காங்க. நான் இப்போ ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சின்ன குக்கர்ல தான் வைக்க போறேன். குக்கர் காஞ்சதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில சேர்த்தா செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து பொரிஞ்ச உடனே வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், 2 மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா பொன்னிறமா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பயிரை வந்து நல்லா ஊற வச்சிருக்கோம். வறுத்து ஆறின பிறகு ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கோம். நம்ம இதெல்லாம் வதங்கி குழம்பு ரெடி ஆகும் போது அதுவும் நல்லா ஊறிடும் பார்த்துக்காங்க. அவ்வளோ டைம் போதும். இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம தக்காளி 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம். அந்த விழுதுகளை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதுகளை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட தனியாவும் மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் எங்க வீட்டுல அரைச்ச எல்லாம் கலந்து தனியா மிளகாய் வத்தல் எல்லாமே சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இது கூட தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் பால் வந்து நம்ம இங்க பாருங்க தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம இது கூட கலந்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நம்ம பண்ணும்போது சுவை வந்து இன்னமும் கூடும். இப்பவுமே நல்லா கறி குழம்பு மாதிரி நல்லா வாசனை அடிக்குது குழம்பு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து செய்யும் போது அதை விட டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம இது கூட அவ்வளவுதான். நம்ம இப்போ வந்து நம்ம பயிர் கழுவி வச்சிருக்கோம்ல, நம்ம இது கூட இதை சேர்த்துக்கலாம். பயிரை நம்ம கழுவி எடுத்து நம்ம இப்போ குழம்பு கூட சேர்க்க போறோம். இப்போ நம்ம குழம்பு கூட பயிர் சேர்த்துக்கலாம். பயிர் சேர்த்தாச்சு.
இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கிடலாம். குக்கரை மூடிக்கலாம். மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் நம்ம வச்சுக்கலாம். ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க குழம்பு சூப்பரா வந்திருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பயிர் நல்லா அவிஞ்சிச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு நமக்கு இப்போ ரொம்ப கட்டியா இருக்கிறதுனால தண்ணி கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேல கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.